தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்தி சுருக்கம். டமார் டமார் சத்தம், வானுயர எழுந்த புகை, 8 பேர் வெடி விபத்தில் பலி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் சுதர்சன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. இன்று மதியம் இங்குள்ள 10 அறைகளில் 16 தொழிலாளர்கள் பணியில் இருந்தனர். அப்போது ஒரு அறையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. எங்கனக்குள்ள உள்ளது? இங்கிட்ட செங்கம்பலப்பட்டி சைடு இருக்கு. செங்கம்பலப்பட்டி சைடு தான்டா. செங்கம்பலப்பட்டி தான். எப்படி அதிர்ச்சு? ஒரு புகையவே பயங்கர சத்தத்துடன் வானில் புகை கிளம்ப அடுத்தடுத்த அறைகள் இடிந்து விழுந்தன. முதல் கட்டமாக இடிபாடுகளில் சிக்கிய 4 பேரை தீயணைப்பு படை வீரர்கள் சடலமாக மீட்டனர். அப்போது மீண்டும் அறைகள் இடிந்து விழத் தொடங்கியதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டது. மொத்தம் 7 அறைகள் தரைமட்டமாகின. அடுத்து நடந்த மீட்பு பணியில் மொத்தம் 5 பெண்கள் உட்பட 8 பேர் உடல் கருகி சடலமாக மீட்கப்பட்டனர். உராய்வு காரணமாக விபத்து ஏற்பட்டது முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. காயமடைந்த 8 பேரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடக்கிறது. பாஜவென்றால் SC ST OBC இடஒதுக்கீட்டை அதிகரிப்போம். தெலங்கானாவில் உள்ள பொங்கிர் தொகுதியில் பிரச்சார கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். பாஜவை வெற்றி பெறச் செய்தால் SC ST OBC இடஒதுக்கீட்டை அதிகரிப்போம் என கூறினார். 2019 में तेलंगाना की महान जनता ने हमें 4 सीट दी है, मगर मैं आज सुन लो रेवंत रेड्डी, आज कहकर जाता हूं, इस बार तेलंगाना में हम 10 से ज्यादा सीटें जीतने वाले हैं. भाई और बहनों, तेलंगाना का ये डबल डिजिट स्कोर मोदी जी को 400 पार कराने वाला है. एक कांग्रेस पार्टी की स्थिति इतनी खराब हो गई है कि उनको उम्मीदवार नहीं मिल रहे हैं. भाई और बहनों, एक कांग्रेस पार्टी झूठ बोलकर चुनाव लड़ना चाहती है. भाई और बहनों, वो कह रहे हैं मोदी जी आएंगे तो आरक्षण समाप्त कर देंगे. मोदी जी 10 साल से पूर्ण बहुमत के साथ शासन कर रहे हैं. मोदी जी ने आरक्षण समाप्त नहीं किया, परंतु तेलंगाना में कांग्रेस पार्टी ने 4% मुस्लिम आरक्षण देकर ST SC और OBC के आरक्षण पर डाका डालने का काम किया है. भाइयों बहनों, मैं आज कहकर जाता हूं, आप भारतीय जनता पार्टी के 10 से ज्यादा सीट जिताइए. भोंगीर में हमारे बूढ़ा नरसैया जी को जिताइए. हम ये मुस्लिम आरक्षण को समाप्त कर SC ST और OBC का आरक्षण बढ़ाएंगे. ஆவினை நம்பி பயனில்லை, அமலுக்கு சிவப்பு கம்பளம். தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் சங்க நிறுவன தலைவர் பொன்னுச்சாமியின் அறிக்கை. அமுல் நிறுவனம் பால் மற்றும் பால் பொருட்களை தமிழகத்தில் சந்தைப்படுத்த ஏதுவாக கிருஷ்ணகிரியில் மிகப்பெரிய பால் பண்ணை அமைத்து வருவதாக வெளியான தகவல் தவறானது.
அமுல் நிறுவனம் பால் பவுடர், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பால் உபப் பொருட்களை அண்டை மாநிலங்களில் உற்பத்தி செய்து அரை நூற்றாண்டுக்கு மேலாக தமிழகத்தில் சந்தைப்படுத்தி வருகிறது. அத்தோடு 140 கிராம் 450 கிராம் தயிர் பாக்கெட்டுகளை ஆந்திராவின் சித்தூரில் உள்ள பால் பண்ணையில் உற்பத்தி செய்து ஆந்திரா, தமிழக எல்லையோர மாவட்டங்களில் சந்தைப்படுத்தி வருகிறது. ஒருவேளை அமுல் நிறுவனம் தமிழகத்தில் பால் பண்ணை அமைத்து வணிகத்தில் ஈடுபடும் பட்சத்தில் அதை தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் சங்கம் வரவேற்க தயாராக உள்ளது. தமிழக அரசின் ஆவின் நிறுவனம் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் முகவர்களை காக்கும் என்ற நம்பிக்கையில்தான் கடந்த காலங்களில் அமுல், நந்தினி உள்ளிட்ட மற்ற மாநிலங்களின் பால் நிறுவனங்கள் தமிழகத்திற்குள் வருவதை தமிழ்நாடு பால் முகவர் தொழிலாளர் சங்கம் எதிர்த்து வந்தது. இதே காரணத்திற்காகத்தான் அமுல் நிறுவனம் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் ஆவின் மற்றும் பால்வளத்துறையில் பணியாற்றும் அதிகாரிகள், அமைச்சர்கள் ஆவினை சுரண்டுவதிலேயே குறியாக இருக்கின்றனர். அதை தடுக்க தவறி பால் உற்பத்தியாளர்கள், முகவர்களின் உழைப்பை வீணடிக்கும் செயலுக்கு முதல்வர் ஸ்டாலினும் துணை போய் மாற்றந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறார். பால் உற்பத்தியாளர்கள், முகவர்களின் வாழ்வாதாரம் பற்றி அக்கறை கொள்ளாமல் வெற்றி விளம்பரங்களுக்கு முக்கியத்துவம் தந்து வருகிறார். ஆவினையும் தமிழக அரசையும் இனியும் நம்பி பயனில்லை. எனவே பொதுமக்களுக்கு தரமான பால், முகவர்களுக்கு தனியார் பால் நிறுவனங்களுக்கு இணையான வருமானம், பால் உற்பத்தியாளர் வழங்கும் பாலுக்கு நியாயமான கொள்முதல் விலையை நிலுவையின்றி வழங்க முன்வரும் அமுல், நந்தினி உள்ளிட்ட எந்தவொரு கூட்டுறவு பால் நிறுவனங்கள் தமிழகத்திற்கு வந்தாலும் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் வரவேற்க தயாராக இருக்கிறது என்று பொன்னுச்சாமி தெரிவித்துள்ளார். பிளாஸ்டிக் சர்ஜரி முடிந்து நலமாக இருக்கிறார் சிறுமி. சென்னை மாநகராட்சி பூங்கா காவலாளியான ரகுவின் 5 வயது மகள் 1000 விளக்கு பூங்காவில் விளையாடிய போது 2 ராட்வீலர் நாய்கள் கடித்தது. சிறுமி தலையின் ஒரு பகுதி மோசமாக பாதிக்கப்பட்டது. சென்னை ராஜீவ் மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். நாய்களின் ஓனர் புகழேந்தி அவரது குடும்பத்தார் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து 1000 விளக்கு போலீசார் விசாரித்தனர். புகழேந்தி கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். குழந்தைக்காகும் முழு மருத்துவ செலவையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என முதலில் புகழேந்தி கூறினார். அதன்பின் சிறுமி 6ஆம் தேதி அப்போலோ மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். சிறுமியை மருத்துவமனையில் சேர்க்கும்போது புகழேந்தி 1 லட்சம் கட்டினார். அதன்பின் குடும்பத்துடன் மதுரை வாஞ்சி நகருக்கு சென்றுவிட்டார். சிறுமியின் பிளாஸ்டிக் சர்ஜரி, சிகிச்சை போன்றவற்றுக்கு 5 லட்சம் வரை செலவாகும் என்பதால் முழு செலவை ஏற்பதாக மாநகராட்சி அறிவித்தது. சென்னை மாநகராட்சி சார்பில் 5 லட்சம் முன்பணம் வழங்கப்பட்டது. 3 நாட்கள் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்த சிறுமிக்கு இன்று பிளாஸ்டிக் சர்ஜரி அறுவை சிகிச்சை நடந்தது. ராபிஸ் நோய் தாக்குதல் வராமல் பாதுகாக்கப்பட்டு வெற்றிகரமாக சிகிச்சை முடிந்துள்ளது. சிறுமி தொடர்ந்து மருத்துவர்களின் கண்காணிப்பில் நலமாக உள்ளார். 1 வாரம் மருத்துவமனையில் தங்கி ஓய்வெடுக்க அறிவுறுத்தியுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளதால் தமிழகத்தில் 23 வகை வெளிநாட்டு கலப்பின நாய்களுக்கு தடை விதித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தவிர நாய்கள் வளர்ப்போர் வாக்கிங் கூட்டி செல்லும் போது லீஷ் மற்றும் மாஸ்க் அணிவது போன்ற விதிமுறைகளையும் கட்டாயம் கடைபிடிக்க உத்தரவிட்டுள்ளது. பழவேற்காட்டில் கடல் கொந்தளிப்பு, சாலை துண்டிப்பதால் மக்கள் அவதி. திருவள்ளூர் பழவேற்காடு காட்டுப்பள்ளி இடையே கருங்காலி என்ற இடத்தில் கடல் சீற்றம் காரணமாக கடல் நீர் கடற்கரையை ஒட்டியுள்ள சாலை வரை பாய்கிறது. சாலை முழுவதும் கடல் நீர் மற்றும் மணல் திட்டுகளாக மாறி வருகிறது. அந்த வழியாக வாகனங்கள் செல்ல முடியவில்லை. சுமார் 40 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டி இருப்பதால் மக்கள் அவதியடைகின்றனர். பழவேற்காட்டில் உள்ள 4 ஊராட்சிகளுக்கு காட்டுப்பள்ளியிலிருந்துதான் குடிநீர் லாரி மூலம் கொண்டு சென்று விநியோகிக்கின்றனர். லாரிகள் செல்ல முடியாததால் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டது. மெக்ஜாம் புயலின் போதும் கருங்காலியில் கடல் நீர் சாலைக்கு வந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. அடிக்கடி இந்த பிரச்சனை ஏற்படுவதால் இங்கு பாலம் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் திடீரென சுமார் 100 அடிக்கு கடல் உள்வாங்கியது. சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி கொண்டிருந்த நிலையில் கடல் உள்வாங்கியதால் அதிர்ச்சி அடைந்தனர். சிலர் ஆபத்தை உணராமல் ஆழமான பகுதிக்கு குளிக்கச் சென்றனர். போலீசார் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து பக்தர்களை வெளியேற்றினர். தூத்துக்குடியில் 144 தடை. தூத்துக்குடி பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் குலதெய்வமான வீரசக்கதேவி கோயில் உள்ளது. மே 10, 11 தேதிகளில் இங்கு திருவிழா நடைபெறவுள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் இன்று மாலை 6 மணி முதல் 12ஆம் தேதி காலை 6 மணி வரை தூத்துக்குடி முழுவதும் 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. வாள், கத்தி, கம்பு போன்ற ஆயுதங்களை ஊர்வலமாக கொண்டு வரக்கூடாது. வெளி மாவட்ட வாகனங்களில் திருவிழாவுக்கு வர தடை விதிக்கப்படுகிறது. பள்ளி, கல்லூரி வாகனங்கள், அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லும் வாகனங்கள், சுற்றுலா, சரக்கு வாகனங்கள், பேருந்துகளுக்கு தடை இல்லை.
கத்திமுனையில் ஆசிரியை பலாத்காரம். சென்னையில் ஆசாமி வெறி. சென்னை கோயம்பேட்டைச் சேர்ந்த 31 வயது நிரம்பிய பெண் தனியார் பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்க்கிறார். இவரது கணவர் ஆட்டோ டிரைவர். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். நேற்று முன்தினம் இரவு கணவர் வழக்கம் போல ஆட்டோ ஓட்ட சென்று விட்டார். காற்று இல்லாமல் புழுங்கியது. வீட்டின் கதவை திறந்து வைத்துவிட்டு குழந்தைகளுடன் ஆசிரியை தூங்கினார். நள்ளிரவில் குடிபோதையில் வந்த மர்ம நபர் திறந்து கிடந்த வீட்டில் நுழைந்தார். திடுக்கிட்டு எழுந்தார் ஆசிரியை. வாயை பொத்திய போதை ஆசாமி கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்தார். போதை ஆசாமி அசந்த நேரம் பார்த்து வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்த ஆசிரியை கூக்குரலிட்டார். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் மர்ம நபரை பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். போலீசார் விரைந்து சென்று விசாரித்தனர். போதை ஆசாமி கோயம்பேட்டைச் சேர்ந்த ஜான் பால்ராஜ், வயது 38 என்பது தெரியவந்தது. கோயம்பேடு மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஜான் பால்ராஜை கைது செய்தனர். தொடர்ந்து விசாரணை நடக்கிறது.